அப்படியே சாயந்தர நேரம் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது அங்கே வந்தவங்க பேசிக்கிட்டாங்க. அந்த சவுண்டு பேச்சு கொஞ்சம் காதில் விழுந்தது. நாளைக்கு ஓட்டு போடுறது. யாருக்குப்பா ஓட்டு போடுறீங்க? நீங்கள் யாருக்கு போடுறீங்க? எப்படின்னா அந்த பேச்சு ஒரு சுவாரஸ்யத்தை கொண்டுட்டு போச்சு. அதுக்கப்புறம் அவங்க பேசுனதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் இதுக்கு தான் போடுவேன், நீ இதுக்கு போடு, இப்படி தான் அப்படின்னு பேசிட்டாங்க. சரின்னு அப்படி வெளியில் வந்துட்டோம். வந்த பின்னாடி அந்த இடத்துல ஒரு பஸ் ஸ்டாப் போட்டு 5-6 பொம்பளையா வேலைக்கு போயிட்டு வர்றாங்க. அதில் அவங்க நாளைக்கு வேறு வேலைக்கு வர சொல்லிட்டாங்க. எப்படி நமக்கு ஓட்டு போடணும் நாளைக்கு, ஆனால் இங்கே போயிட்டா நமக்கு கஞ்சி கிடையாது. அதனால் கான்ட்ராக்ட்காரர் சொன்ன மாதிரி தான் நம்ம போய் ஆகணும், வேறு இடம் வழி இல்லையே அப்படின்னு அவங்க அங்கே வச்சுட்டாங்க. சரி அப்படின்ட்டு வந்துட்டோம். இது எதையோ நமக்கு உணர்த்துதே அப்படின்ட்டு வந்தோம்னா வீட்டு பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் அங்கே சாயந்தர நேரம் ஆச்சான் 5-6 பொம்பளை உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், அந்த கட்சிக்காரர் இவ்வளோ பணம் கொடுத்துருக்கான், இந்த கட்சிக்காரன் கம்மியாக கொடுத்துருக்கான், இது எப்படி நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோம்? ஒரு அம்மா சொல்லுது, யார் அதிக பணம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு போடுவோம் அப்படின்னு. அது எப்படி அப்படின்னு. அப்போ 2 சைடு வாங்கிட்டீங்களா, இதுக்கு என்ன பண்ணுறது? இப்படி அவங்க டிஸ்கஷன் போயிட்டுருந்தது. இப்படி இதெல்லாம் கடந்து இன்னும் சிலர் யாரோ எதுவோ அப்படி சொல்லிட்டு ராமன் ஆண்டா என்ன, ராவணன் ஆண்டா என்ன அப்படின்னு போகிற ஆட்களும் இருக்கிறாங்க. இது எல்லாமே ஜோதிடத்தில் நாம் தெரிஞ்சுக்க முடியுமா? நிச்சயமாக முடியும். எப்படி? லக்னாதிபதினு சொல்லக்கூடியவர் லக்னத்திலிருந்து கேந்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 1, 4, 7, 10லையும் திரிகோணஸ்தானம்னு சொல்லக்கூடிய 1, 5, 9லையும் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், அவர் செயல்பாடு சுயமாக சிந்திச்சு தனக்கு பிடிச்ச வேட்பாளருக்கு ஓட்டு போடுவார். தான் சார்ந்து இருக்கக்கூடிய பிடித்த வேட்பாளருக்கு தான், கட்சிக்கு தான் அவர் ஓட்டு போடுவார். அவர் சுயமாக சிந்திப்பார், யார் பேச்சையும் கேட்க மாட்டார். சரி, அடுத்தது இந்த பொம்பளைகள்லாம் பேசிட்டாங்கல்ல, நாளைக்கு கஞ்சிக்கு வழி இல்லை, இங்கே போக முடியாதுன்னு. அவங்களும் அந்த மாதிரி ஆட்கள் அன்றாட கூலிகளுக்கு போய்த்தான் நம்ம பொழப்பத்தான் நடக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே 6, 8, 12 இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த சிந்தனை இப்படி எழும். வேறு வழி இல்லை, வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் லக்னாதிபதி 6, 8, 12 இருப்பாங்க. அதே மாதிரி இதில் இன்னொரு பாட்டு, எவனாண்டா என்ன, ராமனாண்டா என்ன, ராவணாண்டா என்ன அப்படின்னு கண்டுக்காமல் விருப்பம் இல்லாமல் இருந்துட்டுருக்கூடியவங்களுக்கும் இப்படி தான் அமைப்பு இருக்கும். சரி, அடுத்தது அந்த கட்சிக்காரன் அதிகமாக கொடுத்துருக்குறான், இந்த கட்சிக்காரன் கூட கொடுத்துருக்கான்னு பேசிட்டாங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் லக்னாதிபதி எங்கே இருக்குன்னா 2, 3, 11 இருக்கும். அவங்கெல்லாம் தான் தனது பண ஆசைக்கு தேவைக்காக ஓட்டு போடுவாங்க. தான் சார்ந்திருக்கக்கூடிய மதம், ஜாதி இதுவைகளுக்கு சார்ந்து அவங்க ஆசையாக அவங்களுக்கு விரித்தனமாக வேலை செஞ்சு ஓட்டு போடுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்தில் எந்த விதமான ரகசியங்கள்லாம் பொருத்தப்பட்டிருக்குதுன்னு, இதோட லக்னாதிபதிக்கு சூரியனோட தொடர்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜாதகர் எப்படி இருப்பார்னா சுயமாக சிந்திச்சு செயல்படக்கூடிய திறன், ஆற்றல் அவர்களுக்கு இருக்கும். ஒருவேளை லக்னாதிபதிக்கு ராகு தொடர்பு வந்ததுன்னா உணர்ச்சி வேகத்தில் செயல்படக்கூடிய அவர்கள் அந்த நிலைப்பாடு என்னவோ அதைத்தான் அவங்க செயல்படுவாங்க. மற்றவங்களை பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவலையே இல்லை. ஆக ஜனங்கள் பலவிதம், ஒவ்வொருவரும் ஒரு விதம். எப்படின்னா இதை வைத்து தான் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். வணக்கம்.